தந்தையில் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நீங்கள் போன வழி என்னை பார்த்துருப்பீங்க. கத்திரிக்காய் கொண்டைக்கான ஒரு கதை பார்த்துருப்பீங்க. அதே தான் நானும். நான் வந்து எமோஜி மட்டும் வாங்கிக்குது. நான் திருப்பி அதேமாதிரி ஒரு புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கு படிச்சிருந்தேன். அந்த புக்கு பேர் வந்து உணவு திருவிழா. அந்த கதையை இப்போ உங்களுக்கு சொல்வேன். பள்ளியில் இன்று உணவு திருவிழா. ஆளுக்கு ஒரு தின்பண்டாரம் எடுத்து வந்தோம். மேசை மீது அடுக்கி வைத்தோம். இலக்கியா கேழ்வரகு தோசை, ராதா திணை உருண்டை, ராபர்ட் கம்பு அடை, தியாகு கேப்பை கூழ், திலகா அரிசி புட்டு, கோபி ரவா இட்லி, தேவி உளுந்து கறி, ஜோசப் இடியாப்பம், மாலினி முளை கட்டிய பயிர், ராவி சாமை பொங்கல், பாட்டிமா இனிப்பு பொங்கல், கமலா பருப்பு பாயாசம், சோமு ஆவரம்பூ தோசை, அத்திக்காய் கூட்டு, பாசில் ஆப்பம், நிலா பேண்டை துவையல், கவின் எள்ளு உளுந்தை, லில்லி கருப்பட்டி பணியாரம் கொண்டு வந்தாள். மித்ரா அம்மாவுக்கு உடம்பு சரியவில்லை. மித்ராவுக்காக மில்லி இனிப்பு அவள் கொண்டு வந்தாள். ஆசிரியர் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்தாள். பெற்றோர் வந்தனர். ஆசிரியர்களும் வந்தனர். உணவில் உள்ள சத்துக்கள் பற்றி பேசினோம். எங்கள் டீச்சர் பாராட்டினார். எல்லாரும் வட்டமாக உட்கார்ந்தோம். பகிர்ந்து சாப்பிட்டோம். இந்த கதையில எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. எப்பவுமே நம்ம நல்லா சத்தான பொருளும் எல்லாருக்கும் பகிர்ந்து சாப்பிட்றதுக்காக இந்த உணவு திருவிழா என்ன கொண்டாடுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் கொண்டாடுவோம். நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க. இந்த கதை எழுதின பேர் வந்து காந்திமதி.